Just fire him. சரி பரவாயில்ல விடு. என்னடா பரவாயில்ல விடு, எனக்கு வேலை போச்சு. எனக்கு மட்டும் ப்ரமோஷன் கொடுத்தாங்க, எனக்கு மட்டும் வேலை போச்சு. தப்பே பண்ணலைங்க, ஆனால் என்னைய வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஒரு நியாயமான காரணமே இல்லாமல் ஒரு ஒர்க்கரை ஒரு ஜாப்ல இருந்து அன்ஜஸ்டாக டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? அண்ட் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், என்னை சடனாக டெர்மினேட் பண்ணாங்க. ப்ராப்பரான என்கொயரி எதுவுமே கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறது? நான் டிரெக்டாக கோர்ட் போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் டிரெக்டாக நீங்கள் கோர்ட் போகலாம். நீங்கள் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, லா எல்லாருக்குமே சேம் தாங்க. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947 ஒரு சென்ட்ரல் ஆக்ட் அண்ட் இது கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ரெண்டு பேருக்குமே அப்ளை ஆகும். அர்லியராக ஒரு சிஸ்டம் இருந்துச்சுங்க. செக்ஷன் 10 ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் என்ன சொன்னாங்கன்னா, எம்ப்ளாயருக்கும் ஒர்க்கருக்கும் ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்துட்டு முதல்ல கவர்மெண்ட் கிட்ட ரெஃபரன்ஸ் கேட்கணும். கவர்மெண்ட் தான் சொல்லும் நீங்கள் இந்த டிஸ்பியூட்டை கோர்ட்டுக்கு கொண்டு போகலாமா வேண்டாமா அப்படின்னு. இந்த சிஸ்டம் ஏன் வச்சுருந்தாங்கன்னா, நிறையா சின்ன சின்ன பிரச்சனைக்கெலாம் நீங்கள் கோர்ட் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம செட்டில்மெண்ட் என்கரேஜ் பண்ணுவோம், இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒரு பீஸ் மெயின்டைன் பண்ணுவோம். நிறையா ஸ்ட்ரைக்ஸு நிறையா கேசஸ்னு போயிட்டு இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் ஆகும், எக்கனாமியும் அஃபெக்ட் ஆகும். அப்படின்றதுனால இந்த சிஸ்டம் வச்சு இருந்தாங்க. ஆனால் ரியாலிட்டியில் என்ன நடந்துச்சுன்னா, சில கேசஸில் கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணுறாங்க ரெஃபரன்ஸை. நிறைய கேசஸில் வந்துட்டு ரெஃபரன்ஸ் கொடுக்க டிலே ஆகுது. நிறைய பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்குது. அதனால நிறைய ஒர்க்மேனுக்கு ஒரு ஜஸ்டிஸே கிடைக்கல. அது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு 2010 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்த செக்ஷன் தான் செக்ஷன் 2A. அண்ட் இந்த செக்ஷன் 2A clause 2 என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை அன்ஜஸ்டாக டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் நீங்கள் கன்சீலியேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றாங்க. கன்சீலியேஷன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணி ரெண்டு சைட்கிட்டையும் நியூட்ரலாக பேசி காம்ப்ரமைஸ் ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் கன்சீலியேஷன். நீங்கள் கன்சீலியேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கன்சீலியேஷனில் உங்கள் ரெண்டு பேருக்கும் பேசி செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னா கேஸ் க்ளோஸ் ஆகிடும். அப்படி செட்டில்மெண்ட் ஆகலை அப்படின்னா கன்சிலியேஷன் அப்ளை பண்ணி அந்த டேட்லேருந்து 45 days வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்பையும் உங்களுக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்கல அப்படின்னா தென் நீங்கள் டிரெக்டாக லேபர் கோர்ட்டுக்கு போகலாம். இந்த செக்ஷன் 2A clause 2 ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947 கீழே. அண்ட் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. இதுக்கு ஒரு டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஸ்மிஸ் ஆன டேட்லேருந்து டெர்மினேட் ஆன டேட்லேருந்து 3 yearsக்குள்ளே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க.